வணக்கம். 2017 ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய், 3ஆம் இடத்திலே புதன் ராகு, 4ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே சனி, 9ஆம் இடத்திலே கேது சஞ்சாரம் செய்வது சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். இம்மாதம் மத்தியிலே ராகு கேது பயிற்சி இருப்பதால் அவர்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது, இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன் ஏற்பட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது பணவரவு தனவரவு அதிகமாக இருக்கும். இதுவரை வேலை தேடுபவர்களுக்கு, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த வேலையிலே ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது தேவையற்ற பேச்சுக்களை குறிப்பது சிறப்பானதாகும். இந்த காலங்களில் மணி ஃப்ளோ உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும், கையில் பணம் தனம் இருக்கும், குறிப்பாக பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் ராகு மாதத்தில் இருந்தால் கூட மத்தியில் ராகு கதி பயிற்சி, அவரும் 2ஆம் இடத்துல தொடர்பு. அப்போ பணப்புழக்கங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் முயற்சி ஸ்தானம், புதிய முயற்சிகள் பண்ண வேண்டிய காலம். இந்த காலங்களில் எதிர்பாராத ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டங்கள், அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, புதிய விஷயங்களை நீங்கள் கற்கிறது, புதிய விஷயங்களில் ஈடுபடுறது, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வர்றது, இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இடங்கிட வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. குழந்தைகள் இருந்தால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த காலங்களில் இருக்குது. 6ஆம் இடத்துல சனி, எதிர்பார்த்த வருமானங்கள் இந்த காலங்களில் இந்த மாதம் வரும். அதே சமயத்தில் கடனும் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இம்மாதங்களில் உண்டு. 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் அடி வயிற்றில், கால் பாதங்களில் பிரச்சனை இல்லாமல் இம்மாதம் பார்த்துக்கணும். அதோடு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போயிட்டு வர வேண்டிய காலம், அல்லது நீண்ட தூர ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய காலம் இம்மாதங்களில் உண்டு. மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அடிக்கடி நீங்கள் ட்ராவல், குறிப்பாக இந்த மாதம் ட்ராவல், எதிர்பாராத ட்ராவல்ஸ் இருக்குது. அந்த ட்ராவலால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் உண்டு. அதே சமயத்தில் மிதுன ராசியில் 7ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கிறதுனால சொந்த தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலில் எச்சரிக்கையாக கவனமாக இருத்தல் வேண்டும். 3ஆம் அதிபதியே ராகு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறதுனால சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ரோடு சைடு வியாபாரங்கள்லாம் இந்த காலத்தில் லாபகரமாக இருக்கும். அதன் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நிறைய உற்பத்தியை குறைக்கணும். உற்பத்திக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் இருக்காது, சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கம்மி. அரசியலை பொறுத்த வரைக்கும் இக்காலங்கள் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, ஸ்பெக்குலேஷன்லேயும் சரி, இந்த காலங்களில் எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இம்மாதம் புதிய அக்ரிமெண்ட் ஏற்படும். அதன் காரணமாக வருமானங்கள் கூடும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் இம்மாதங்களில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம், எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான அந்த தடை நிவர்த்தியாகி வேலை கிடைக்கும். அந்த வேலையால் முன்னேற்றம் உண்டு. அதே சமயத்தில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லோன் இந்த மாதத்தில் கிடைக்கும். அந்த லோனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தோஷமும் அமையும். அதே சமயத்தில் கேது மத்தியமத்தில் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்க வேண்டிய காலம். வெஹிக்கிள்ஸில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ரிப்பேரை நீங்கள் செலவு பண்ணித்தான் ஆக வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இம்மாதங்களில் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்கும், பட் லோன் கிடைக்கும். எதிர்பார்த்த காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் இந்த மாதத்தை சொல்லணும்.
இக்காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகரிக்க வேண்டிய காலங்கள் உண்டு. இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் கூட்ட வேண்டிய காலம். குறிப்பாக உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் சஞ்சரிப்பது, முருகனை வணங்கி வருவது இக்காலங்களில் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக திங்கக்கிழமை வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, ராகு சஞ்சாரம் பண்ணுறது, முன்னோர்களுடைய சமாதிகள் அல்லது சித்தர்களுடைய வழிபாடு அல்லது பள்ளிவாசல் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்கள் இம்மாதம் நடக்கும். பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நற்பலன்களுடைய அதிகரிக்க வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு. நன்றி, வணக்கம்.